ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி ஜென்சின் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு பிகினராக இருக்கட்டும், ஒரு அளவு புறா பற்றி ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட நம்மகிட்ட கேட்குற ஒரே விஷயம் நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னோடய புறா பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ப்ரோ என் புறா பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ்லாம் போகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்கேயும் போய் மேய மாட்டேங்குது. என்னோடய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நான் போகிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துருது, அதுக்கு என்ன பண்ணலாம்? அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது எப்படி புறா ரவுண்ட்ஸ் போக வைக்கிறது, அப்படி பார்த்தீங்கன்னா இறமேச்சல் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இறமேச்சல் எப்படி போக வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே வரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒவ்வொரு படி மேலே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புறா நீங்கள் வாங்குறீங்களே, முதல்ல பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஷெல்ட்ரு இடம் எல்லாமே கொடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருந்தால் போதும், ஓகேவா? இதை புறா எப்படி வாங்குறது, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அது கேஜ் எப்படி அடிக்கிறது, அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ்லாம் இந்த புறா பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல உங்கள் ஏரியா வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் கம்ஃபர்டபுள் ஒரு ஃபீல் ஆச்சுன்னா இப்போ நம்ம எப்படி ஜாலியாக நம்ம ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் அதுவும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்க வேண்டிய இருப்பிடம் கேஜுகள் கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு குறையும் கூண்டில் இருக்கக்கூடாது. சும்மா பேச்சுக்கு கூண்டு வைக்கிறது, சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பெட்டி வச்சு 5 புறா 6 புறா வாங்கி விடுறது, அந்த ஆப்பிள் பெட்டி இத்து போன மாதிரி தான் இருக்கும். அந்த இத்து போன ஆப்பிள் பெட்டியில் அவ்வளோ புறா நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி விடுறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகாது, ஓகேவா? ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா புறாவை பார்த்தீங்கன்னா நம்ம பிகினராக இப்போ நானும் ஒரு பிகினராக இருக்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா புறாவை போய் ஓயாமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன், ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறாவை யாரும் ஓயாமல் பிடிக்க விடாது, ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த புறாவை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புறாவை பார்த்தீங்கன்னா ஓயாமல் பிடிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புறா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பழகிச்சா பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணணும். உங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணணும். நீங்கள் கேஜ் திறந்து விட்டால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அது கேஜுக்குள்ளே போகிறதோ, இந்த இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாம் பார்த்து இப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படி உரும்பிக்கிட்டு அதோட இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும். உங்களை பார்த்தும் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன சத்தத்தை பார்த்தோ அந்த புறா பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்கிலே சாப்பிடாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு சர்வே ஆகிட்டே தான் இருக்கணும். சர்வேனா ஒரு கேஜுக்குள்ளே போயிட்டு வர்றதோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லை. அந்த புறா பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிடும். அது எப்படி ரவுண்ட்ஸ் போகும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமாக உங்கள் கேஜ் பழகிறோம் அவுத்து விடுவீங்களே, அவுத்து விட்டோன்னே பார்த்தீங்கன்னா என் வீட்டை சுற்றி ரவுண்ட் அடிக்கணும்னா அது கஷ்டம் தான், ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அவுத்து இருப்பது பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும். இந்த இடத்துல இதுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டாஸ்க்காக முடிக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து அங்கே போகும். அந்தந்த ஒரு லெவல் தாண்டி பார்த்தீங்கன்னா அது போகும். அதை தாண்டி போய் பார்த்தீங்கன்னா அதோட சுட்டு வட்டாரத்தை இருக்குது பார்த்தீங்களா, ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கிறோம், ஓகேவா? கவர் பண்ண பட்சம் தான் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி உடனே ரவுண்ட்ஸ்லாம் போகணும் கிடையாது, அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸே போகாது. அந்த உங்கள் வீட்டை சுற்றி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆபத்து இருக்கான்னு செக் பண்ணணும், ஓகேவா? அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்கு பறந்து போய் உட்காராது. அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காராதாங்க. இந்த உட்கார இடத்துல நாயோ இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா நாய் மொட்டை மாடில் வீட்டு பால்கனிலாம் கட்டி போட்டுருப்பாங்க. அந்த இடத்துல பூரா போய் உட்காரப்போ பயந்துடும், டக்கு நாய் குலைக்கிறதோ கடிக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்டு பக்கம் அவ்வளோவா போகாது, வேறு பக்கம் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில புறா பார்த்தீங்கன்னா இருக்க இடம் பார்த்தீங்கன்னா செட்டான பிறகு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் தான். சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரவுண்டு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இறங்கிடும் கீழே. அப்படி நல்லா பழகின பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பற்றி விடலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையில் பார்த்தீங்கன்னா துணியை கட்டி சும்மா லைட்டாக சும்மா அந்த புறா ரொம்ப பயன்படுத்திடும், லைட்டாக ஆட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 ரவுண்டு போயிட்டு இறங்கிடும். ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறது ஃபஸ்ட் டைம், ஓகேவா? ஃபஸ்ட் டைம்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா அதான் இப்போ இங்கே ரெக்கை அவுத்துட்டு இந்த நல்லா கம்ஃபர்டபுள் சொன்னால் ரெக்கை அவுத்து விடுவீங்களா, ரெக்கை அவுத்து விட்டோன்னே பார்த்தீங்கன்னா டப்புனு பார்த்தீங்கன்னா புறா பற்றிலாம் விட்டுறக்கூடாது, அப்படியே தான் விடணும். நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா பார்த்தீங்கன்னா சுற்றி கற்றுக்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அதுக்கு ஒரு 2 வாரமாச்சும் ஆகும். அந்த 2 வாரம் கட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரவுண்ட்ஸ் போக பார்த்தீங்கன்னா லைட்டாக பற்றி விட்டால் அது ஓரளவு பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற நேரம்னா ரவுண்ட்ஸ் போகணும்னா முடியாது, அதுக்கு எப்போ இஷ்டம் இருக்கும் அந்த நேரத்தில் ரவுண்ட்ஸ் போகும், ஓகேவா?
அது ப்ரோ நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ, என் புறா பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸே போக மாட்டேங்குது அப்படின்றவங்க என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புறா வாங்கிட்டு வரீங்க, அந்த வாங்கிட்டு வந்த புறா பார்த்தீங்கன்னா ரெக்கை கட்டு போட்டுறீங்க. ரெக்கை கட்டு பார்த்தீங்கன்னா ஓவராக இப்போ வந்து என் வீட்டில் பழக மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டை தாண்டி ஒரு புறா பார்த்தீங்கன்னா ரெக்கையில் ரத்த ஓட்டம் கம்பல்சரி ஓடும். ஓகேவா, அந்த ரத்த ஓட்டத்தை மிஞ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கை கட்டை போட்டு வைக்கிறீங்க. ஒருத்தவங்களாம் கேட்டால் 6 மாதம் நான் ரெக்கை கட்டை தான் புறா போட்டு வச்சுட்டாங்க. 6 மாதம் நான் போட்டு புறா பார்த்தீங்கன்னா சுத்தம் வந்து ரெக்கையில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டமே இருக்காது. அந்த புறாவை நீங்கள் போய் பறக்க மாட்டேங்குது தூக்கி போட பொத்துன்னு விழுந்துருது ப்ரோ. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சும்மா ஓரளவு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகுது. சும்மா பேச்சுக்கு டப்புன்னு சவுண்டு தான் வருது. பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதால் பறக்க முடியல. அந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு புறாவோட ரெக்கை கட்டு 1 மாதம் அல்லது 1.5 மாதம் வந்து எடுத்துருவாங்க, போடக்கூடாது. அப்படி போட்ட புறாவும் பார்த்தீங்கன்னா அவசியத்தை பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போகாது. இப்போ அந்த மாதிரி புறாவை என்ன புறா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி புறாவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெக்கையை ஃபுல்லாக உருவி எடுத்துருங்க. ஓகே, ரெக்கை எல்லா ரெக்கையும் எடுத்துட்டு வால் ரெக்கை மட்டும் விட்டுருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக பிஞ்சிஞ்சு அந்த ரெக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கோழி மாதிரி ஒரு மொட்டை கோழி மாதிரி ஆயிரும். ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா புறாக்கு வளர 2 மாதம் ஆகும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ரெக்கை ஒரு அந்த ரெக்கையெல்லாம் ரத்த ஓட்டம் போய் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா கைஸ், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா புறா ரவுண்ட்ஸ் விடுறதுன்னு. இப்போ அதுக்கப்புறம் ப்ரோ என் புறா ரவுண்ட்ஸ்லாம் போகுது ப்ரோ, ஆனால் மேய்ச்சல் போக மாட்டேங்குது. ரவுண்ட்ஸே போக மாட்டேங்கன்னா நான் முதல் சொன்ன ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரணும். ஓகேவா, என் புறா பார்த்தீங்கன்னா சுத்தம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸே போக மாட்டேங்குது. அந்த இதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை கைஸ். உங்கள் புறா பார்த்தீங்கன்னா இற மேய்ச்சல், அதுக்கு என் புறா சுத்தமாக போக மாட்டேங்குது. இப்போ நான் காலையில் சாப்பாடு போடுறேன்னா என் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கொழுப்பு எடுத்துட்டு என் வீட்டிலே தான் கிடக்கு. தவிர பார்த்தீங்கன்னா ஊரா வீட்டில் சாப்பிட மாட்டீங்கன்னா அது ஒரு என்ன ரீசன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் புறா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு 5 பேர் வச்சுக்கோங்க, 5 பேர் புறா வச்சுருக்கீங்க, இல்லை பட்டை எல்லாம் கலந்து கிடக்கு. ஓகேவா, அந்த புறா பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு போடுறேன் ப்ரோ, காலையில் சாப்பிடுது, அப்புறம் ஈவினிங் சாப்பாடு போடுறேன் சாப்பிடுது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா எங்கேயும் பறக்குது, ரவுண்டெலாம் போகுது. ஆனால் இறமேச்சல்லேருந்து சுத்தமாக போக மாட்டிங்கன்னா அதுக்கு என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறீங்க. ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா புறாக்கள் உங்களோட புறா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு பயிர் ஃபுல்லாகிற அளவு சாப்பிடுதுன்னு நீங்கள் தான் கணிக்கணும். இப்போ என்கிட்ட 10 புறா இருக்குன்னா என் 10 புறா எவ்வளோ அளவு சாப்பிடுதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியும். ஓகேவா, அந்த பட்சம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி போடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பாடு சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இந்த புறா பற்றி நீங்கள் சாப்பாடு போட்டால் வயிறு ஃபுல்லாகிடணும். அந்த பட்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புறாவுக்கு போட வேண்டிய சாப்பாடை குறைச்சிடணும். ஓகேவா, ஃபுல்லாலாம் போடக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஃபுல்லாக போடணும். மார்னிங் விடுறீங்களா, மார்னிங் மட்டும் ஃபுட்டே போடாதீங்க. ஈவினிங் 5 கை போடுறீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கை 1 கை தான் போடுங்க. 1 கை போட்டாலே போதும், அதுக்கு மிஞ்சி போடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா வயிறு இருக்குது, அப்போ பசிக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடமா பார்த்தீங்கன்னா பறந்து போகும். இந்த சாப்பாடுக்காண்டியே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காண்டியே பறக்காது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காரப்போ பார்த்தீங்கன்னா சின்ன அரிசி துகள்கள் அந்த மிச்சபடி ஏதாச்சும் ஒன்று கிடக்கும். அது வேறு எங்கேயாச்சும் பக்கத்து மொட்டை மாடி போகிறப்ப அப்போது இந்த மாதிரி மொட்டை மாடி சாப்பாடு இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா பக்கத்து மொட்டை மாடி போய் பார்க்கணும். 4-5 மொட்டை மாடி அப்போ இங்கேயே சாப்பாடு கிடைக்கிற பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல மட்டும் தான் எடுக்கும். ஓகேவா, அது அந்த இப்போ நான் சொல்கிறது உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பக்கத்தில் தான் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தூரம்னா அதை விட்டு அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா போட வேண்டிய ஃபுட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைச்சிடணும். அப்போ குறைக்கிற பட்சம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 100% நான் கேரண்டியாக சொல்லுவேன். அந்த புறா பார்த்தீங்கன்னா வெளி மேய்ச்சலுக்கு வெளி மேய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா கிட்ட தான் போகும். ரொம்ப தூரம் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் பார்க்குற பக்கம் 2-3 மொட்டை மாடி தான் ப்ரோ போகும், அங்கே போய் கொத்திட்டு வந்துடுது ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா அப்படி தான் போகும். ஆனால் அங்கேயே அது போதுமான சாப்பாடு கிடச்சிச்சு, அப்போயும் தாண்டி போகணும். அதே கான்செப்ட் தான் உங்கள் வீடும். இப்போ உங்கள் வீட்டிலே போதுமான உங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டுறாங்க. நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் வெளியே போக மாட்டிங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக சாப்பாடு கிடச்சிது, இதை கொஞ்சம் நான் தேடி போய் எனக்கு ஏன் வேறு வேலை இல்லை அந்த மாதிரி தான் அதுக்குள்ளுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு போடணும் கூண்டு அடையிறப்ப. அப்போ காலையிலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக போடணும். அந்த ஒரு சில பட்டாக ஒரு சில பெருசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற கம்மியான ஃபுட்டே சாப்பிட்டு இருந்துக்கிறோம். ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா கூட சாப்பாடு போடுவோம், அப்போ சாப்பிட்டு கூட அப்படி இருந்துடும். அந்த மேக்ஸிமம் அந்த மாதிரி புறாலாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிங் ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா பேர் ஆகும். பேர் ஆகி பார்த்தீங்கன்னா 2 புறாவும் பார்த்தீங்கன்னா
ப்ரீட் ஆகிற பட்சம் பார்த்தீங்கன்னா அப்போ முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும்ல, அதுக்கு தீவனம் இல்லைன்னா மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஊட்டி தான் ஆகணும். அந்த ஊட்டுற பட்சம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் சரி நம்ம குஞ்சுக்கு பசிக்குமேன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகளுக்காக பார்த்தீங்கன்னா அதோட லிமிட்டை இப்போ ஒரு இடத்துக்கு போகுதுன்னா போகாமல் இருந்தால் கூட அந்த இடத்துக்கு போகும். போகிற புறா பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா அதுக்கும் சாப்பாடு வேணும், அந்த குஞ்சுகளும் சாப்பாடு வேணும். பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தாண்டியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக போய் பார்த்தீங்கன்னா இறமையை பார்த்தீங்கன்னா போகும். அப்படி இறமையிற பட்சம் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பழகும் இறமைச்சலுக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் தான் போக 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 பார்த்தீங்கன்னா அப்படியே பழகி இறமைச்சல் உங்கள் புறா போக ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பாடை நீங்கள் கம்மியாக போட்டாலே போதும், அந்த பட்சம் பார்த்தீங்கன்னா இறமைச்சல் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு அந்த இறமைச்சல் போகுது இல்லை, அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிக்கிறேன், அது நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி இதில் சொல்லிக்கிறேன், இறமைச்சல் போகுதுல ப்ரோ என் புறா ஏதாச்சும் ஆகுமா, ஏன்னா கம்பல்சரி. ஏன்னா ஒரு இடத்துல இறமையை போகுதுன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா புறாவை பிடிக்கலாம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கண்ணி வச்சு இந்த வயலில் மேயப்போ பார்த்தீங்கன்னா கண்ணி வச்சு பிடிக்கலாம், கவுட்டை வச்சு அடிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயம். இது பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. அப்படி அதை மீறி பார்த்தீங்கன்னா உங்கள் புறா அதெல்லாம் ஒன்றும் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்க மாட்டாங்க ப்ரோ. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அந்த புறா பார்த்தீங்கன்னா இறமைச்சல் போயிட்டு வரும். மேக்ஸிமம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சவளோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யாரும் இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக புறா பிடிக்க மாட்டாங்க. உங்கள் புறா பார்த்தீங்கன்னா வேறு கூட்டுக்கு போய் இறங்குது, வேறு புறா வளர்க்குறவங்க கூட்டு போய் இறங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிடிப்பாங்க. அது வேறு பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சும்மா பிடிக்கணும், இந்த புறா புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் ட்ரை பண்ணி பிடிப்பாங்க. தவிர பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்காது. ஒருத்தர் தான் சிக்கும். இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்து கண்ணி எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஆனால் வயலில் அப்படி இல்லை காய்ச்சி கோதுமையில் ஆச்சும் பார்த்தீங்கன்னா விஷம் தடவை அப்படியே போட்டால் திண்டு புறா டொயின்னு படுத்துடும். அந்த புறா பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு கிட்டே வச்சு குடிச்சிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவிடா பூரா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இறமைச்சல் விடுங்க. கருணை ஹோமரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போகிற அளவு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீ வந்து ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. இன்னொன்று சொல்ல மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பூரா இறமைச்சல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். இதே வயக்காட்டெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை பண்ணுறப்ப அரிசி கோதுமை நிறையா இது பார்த்தீங்கன்னா கொட்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திண்டு பயிர் ஃபுல்லாக வந்துடும். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும் இந்த புறாக்களுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதாவது குஞ்சுகளுக்கு காண்டியே பார்த்தீங்கன்னா இறமைச்சல் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரோ குஞ்சும் போட்டு இறமைய ஆரம்பிக்கல ப்ரோ, இங்கே என் வீட்டிலே தான் ப்ரோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் மேலே தான் மிஸ்டேக். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தவறு தான் பார்த்தீங்கன்னா அந்த புறா இந்த மாதிரி பண்ணுது. நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். கம்பல்சரி கைஸ் நான் சொல்கிறேன், நான் கேரண்டி உங்கள் புறா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இறமைச்சல் எல்லா முகம் பார்த்தீங்கன்னா போயிட்டு அது விசாமல் வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீ இந்த இற போடுற சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறேன்னு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ இறைய போடாதீங்க, 2 நாள் இற போடாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. உங்கள் புறா பார்த்தீங்கன்னா 3 நாள் அதே இறைய தேடி போயிடும். அப்படியே இறைய தேடி போகாது, அது இப்படி வீடியோ காலி பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. தண்ணி வைக்காதீங்கன்றாங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது தண்ணி கம்பல்சரி. உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையா தண்ணி இருக்கணும், ஓகே. ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா நீ வந்து அது இறமைச்சல் போகும். ஃபஸ்ட்டு நாள் வசிக்கத்தில் போகாது, போக போக நாளாக தான் போக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கணும், இறை இருக்கோ இல்லையா தண்ணி இருக்கணும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கான்செப்ட் போகிறோம். இப்போ உங்கள் புறா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் இறமைய ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. இப்போ நான் என் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அந்த மாதிரி போட்டால் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு மீதி ஃபுட்டு அப்படி வேஸ்டேஜாக கிடக்கலாம். அப்போ அந்த வேஸ்டேஜாக இருக்க ஃபுட்டை பார்த்தீங்கன்னா குறைச்சி 4 அன்னைக்கு சாப்பாடு போடுங்க. அப்படி நாளாக பார்த்தீங்கன்னா காலையில் போகிற ஃபுட்டை பார்த்தீங்கன்னா நீ அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் காலையில் போகிற ஃபுட்டை அப்படியே நிறுத்தினாலே போதும். அந்த இறமைச்சல் போயிட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஈவினிங் ஒன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி போடுங்க. ஒரு மிக்சிங் ஃபுட்டாக போடுங்க. ஈவினிங் ஒன்ஸ் தான் போட போகிறீங்க ஒரு நாளைக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெவலில் தான் போட போகிறீங்க. அப்படி கொஞ்சமாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மிக்சிங் ஃபுட்டு எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி போட்டுக்கோங்க காய்ஸ். சரி காய்ஸ், இந்த வீடியோவெல்லாம் இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தோம்னா எல்லாம் நன்றி. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் எப்படி விடுறது, ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பூரா பார்த்தீங்கன்னா மேட்சில் எப்படி போடுறதுன்னு. சரி காய்ஸ், அவ்வளோதான். அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சரி காய்ஸ், டாடா, பை பை.